உளுந்தூர்பேட்டை அருகாமையில் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய விமான ஓடுதளம் அமைந்திருந்ததா? போர்களை சந்திக்க உருவாக்கப்பட்ட அந்த விமான நிலையம் விமானங்கள் ஏறி இறங்கி பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் கைவிடப்பட்டது ஏன்? ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த விமான நிலையம் தற்போது சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறியுள்ளதா? ஒரு காலத்தில் போருக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த ஓடுதளம் தற்போது விவசாயிகளின் வைக்கோல் போர் அடிக்கும் இடமாக மாறிய பின்னணி என்ன? மீண்டும் விமானங்கள் இங்கு ஏறி இறங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகர் மன்னார்குடி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகில் இந்த விமான தளம் அமைந்திருக்கிறது. சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த விமான தளம் 2ஆம் உலக போரின் போது ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டதாம். 1945ஆம் ஆண்டு இந்த விமான தளத்தில் இருந்து விமானங்கள் புறப்பட்டு சென்று ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை தாக்கியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. 2ஆம் உலக போருக்கு பின் இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பின்பு இந்த விமான நிலையம் போக்குவரத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது. 1955ஆம் ஆண்டு நெய்வேலி NLC நிறுவன பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு உளுந்தூர்பேட்டை விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கி அங்கிருந்து கார் மூலம் சென்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துவிட்டு மீண்டும் இதே விமான நிலையத்திற்கு வந்து புறப்பட்டு சென்றாராம். அத்தகைய பெருமை பெற்ற இந்த விமான தளம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது என்றும் அந்த விமான தளத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் விடுதிகள் நாளடைவில் பழுதாகிவிட்டதால் அருகில் உள்ள கிராம மக்கள் அவற்றை அழித்து விளை நிலங்களாக மாற்றியுள்ளனர். அதன் நினைவாக இருக்கும் பகுதி விமான ஓடுதளம் மட்டுமே. இந்த ஓடுதளத்தில் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்தவெளி தானிய கிடங்கு அமைத்து பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாததால் அதனையும் தமிழக அரசு இழுத்து மூடியிருக்கிறது. எஞ்சிய விமான ஓடுதளத்தில் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த தானிய பொருட்களை பதப்படுத்தும் உலர்களமாகவும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த ஓடுதளத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது வந்து பார்வையிட்டு இதனை பயிற்சி விமான தளமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி செல்கிறார்களாம். ஆனால் அந்த வாக்கு அப்படியே பறந்து சென்று விடுகிறதாம். சில நேரங்களில் மாவட்ட ஆட்சியர்களும் அவ்விடத்தை வந்து பார்வையிட்டு இங்கு தொழில் பூங்கா அமைக்க ஆய்வு செய்கிறோம், பல தொழிற்சாலைகளை நிறுவி பலருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம் என சொல்லிவிட்டு செல்கிறார்களாம். அதன் பிறகும் அங்கு எந்த ஒரு நிலையும் மாறவில்லை என்று அந்த பகுதி கிராமவாசிகள் கூறுகின்றனர். அந்த பகுதியை சுற்றி உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது.